வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளொரு நற்சிந்தனையாக உணவே மருந்து என்பதை நாம் சிந்திக்க உள்ளோம். உணவே மருந்து என்பது இந்த காலகட்டத்தில் மிக்க அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனென்றால் எங்கு திரும்பினாலும் உணவகங்கள் தான் அதிகமாக உள்ளது. ஒரு பக்கம் உணவகங்கள் அதிகமாக இருந்தால் மற்றொரு பக்கம் மருந்தகங்கள் அதிகமாக உள்ளது. எந்த மூலையில் திரும்பினாலும் மருத்துவமனைகள் என்று பலதரப்பட்டகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் முழுமையாக காரணமாக இருப்பது யார் என்று கேட்டால் மனிதன்தான். மனிதனுடைய சுவை நாக்குதான். யாருக்கும் தெரியாது ஒரு உண்மை என்றால், சுவை என்பது நுனி நாக்கில் மட்டும்தான் இருக்கும். அந்த நாக்கை விட்டு உள்ளே போகிவிட்டால் சுவை என்பதே கிடையாது. சத்தான பொருளா இல்லையா என்றுதான் ஆராய்ச்சி செய்ய உண்ணுகின்ற உணவுதான் இரத்தமாகவும் தசையாகவும் எலும்பாகவும் மஜ்ஜையாகவும் கொழுப்பு சத்துவாகும் என்று 7 பிரிவுகளாக பிரித்து அனைத்துக்கும் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் நாம் உட்கொள்கின்ற உணவு எப்படி இருக்கின்றது தெரியுமா? உணவை நாம் ஜீர்ணிக்க வேண்டும். ஆனால் அதற்கு மருவி உணவு நம்மளை ஜீர்ணித்துக் கொண்டிருக்கின்றது. முன்பு ஒரு காலத்தில் சாப்பிட்டீங்களா என்று கேட்பார்கள், உணவு சாப்பிட்டீர்களா என்று கேட்பார்கள். ஆனால் இப்போ என்ன நடக்கின்றது? மாத்திரை போட்டீர்களா என்றுதான் கேள்வியாக மாறிவிட்டது. இந்த காலகட்டத்தில் சுவை உணவு என்று சொல்லி நம்மளை நாம் அழித்து கொண்டிருக்கின்றோம். அன்பர்களே, இனி வரும் காலமாவது சுவையை மறந்து இயற்கை உணவை உட்கொண்டு நல்லதை உண்டு நல்லதை நினைத்து நன்மையே உள்ளங்களுக்கும் அன்பு செலுத்தி வாழ வேண்டும். உணவை இயற்கையாக நேசி, உழைப்பவனை உயிருள்ள நேசி, உழைப்பவனுக்கு ஒரு நன்றி செலுத்தி காயகல்பம் செலுத்தி சாப்பிட்டால் உணவு என்பது நமக்கு அருமையான ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை வீணாக்காமல் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.